ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரீஸ் முடிவடைஞ்சிருக்கு. அதோட ஃபிஃப்த் T20 மேட்ச் ஒரு மிகப்பெரிய விக்டரியா இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு குவிக் மேட்சாவே முடிஞ்சிச்சு. ஒரு 10 ஓவர்லேயே இங்கிலாந்துமே ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இவ்வளோ பெரிய விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 150 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஒரு ஒரு மிகப்பெரிய விக்டரி. போன ஃபோர்த் மேட்ச்ல நிறைய விமர்சனங்கள் இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இந்த மேட்ச் ஒரு மிகப்பெரிய விக்டரி ரெஜிஸ்டர் பண்ணதை ஒட்டி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யாரோட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனாலிஸ்ட் கிருபாகரன் அவரோட தான். கிருபாகரன் வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஸோ என்னது ஃபோர்த் T20ல வந்து நிறைய விமர்சனம் இருந்தது. ஓகே ரைட், இம்பாக்ட்ஸ் அப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஜாஸ் பட்லருமே இதுல பயங்கரமா பேசியிருந்தாரு. நாங்க ஒரு 4 இம்பாக்ட்ஸ் அப் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அவரு. ஸோ இந்த மேட்ச் ஓவராலா எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு 150 ரன்ஸ் வித்தியாசத்துல ஒரு விக்டரி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அஹ், அபிஷேக் சர்மா பீட் இங்கிலாந்து பை 37 ரன்ஸோ சம்திங் அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த கேமை ஓவரால் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஓவராலா எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ம். மும்பை இந்த ஷெட்யூல் வரும்போதே மும்பைல ஆடுறாங்க லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கும்போது மும்பைல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஸோ ம். யார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு பெரிய ஸ்கோர் ஆன் போர்ட் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ நான் நான் என்ன நினைச்சேன்னா, இங்கிலாந்து ஓரளவுக்கு ஃபைட் பண்ணி 200 பக்கம் வருவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் டார்கெட் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதுக்கு சேஸ் பண்ண போய் விக்கெட்ஸை விட்டுருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய பேட்டிங் ஆர்டர் இந்த பிச்சில் எல்லாம் அபிஷேக் சர்மாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ம். மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. அபிஷேக் சர்மா இருக்க ஃபார்முக்கு அவர் சும்மாவே நார்மல் பிச்சர்ஸ்லயே சிக்ஸ் அடிக்கிற நிறைய சிக்ஸர்ஸ் அடிக்கிறாரு, நிறைய பவுண்டரிஸ் அடிக்கிறாரு. அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு கிளாஸ் காமிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரி போட்டிருந்தாரு ஜிம்பாப்வேக்கு எகேன்ஸ்டா. ஸோ இது அவருடைய செகண்ட் செஞ்சுரி அஸ் வெல் அஸ் இந்தியன் பேட்ஸ்மேனுடைய ஹையஸ்ட் T20 ஸ்கோர் பை இந்தியன் பேட்ஸ்மேன் இதுதான். அண்ட் ஒரே இன்னிங்ஸ்ல அதிக சிக்ஸஸ் அடிச்ச இந்தியன் பேட்டரும் இந்த இன்னிங்ஸ் அபிஷேக் சர்மா 13 சிக்ஸஸ். Yeah. சோ நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு ஃபியூச்சரை பாக்குறேன். இந்த இன்னிங்ஸ் வந்து இந்த இன்னிங்ஸ் மட்டும் இல்ல, இந்த சீரீஸ் ஃபுல்லாவே அவர் அவர் காட்டின அந்த இன்டென்ட் ஒரு ஃபியூச்சரா நான் பாக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பொசிஷன்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனா யுவராஜ் சிங் ட்ரெயின் பண்ண ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிமுகத்தோட உள்ள வந்தாரு. டொமஸ்டிக்லயே ஆகட்டும், ஐபிஎல்லே ஆகட்டும், நம்ம அந்த ஒரு கிளிம்ஸ் பார்த்திருக்கோம். யுவராஜ் சிங்கோடைய அந்த ஷார்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாம் லைட்டா அந்த யுவராஜ் சிங்கோட ஷேடு வருதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அண்ட் ம். டாப் ஆஃப் த ஆர்டர் ஆடுறாரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் மட்டும் இல்லாம டாப் ஆஃப் த ஆர்டர் ஆடும்போது ரோஹித் சர்மாவுடைய அந்த பிளேஸை வந்து அந்த இன்டென்ட்டை வந்து ஃபில் பண்ற ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாரு. ம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள் ஒரு ஒரு டெக்கேடுக்கு முன்னாடி நம்ம வீரேந்திர சேவாக்கை வந்து நம்ம ஒரு டெக்கேடா மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவருடைய ஒரு இடத்தையும் அவர் ஃபில் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு பெரிய பிக் ஷூ டு ஃபில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரோஹித் சர்மாவுடைய பொசிஷன். ஸோ அதுல வந்து ஒரு ஒரு 10% இப்ப காமிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நான் வந்து இப்போ ரொம்ப ஏர்லி டு ப்ரெடிக்ட், பட் 2026 வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் உடைய ஒரு பிக்கெஸ்ட் கீயா அபிஷேக் சர்மா இருப்பாரு. ஓகே ரைட் கூல். ஸோ ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். இந்த மேட்ச்ல எக்கச்சக்க பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. சீரிஸ் ஓவராலாவே நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பிளேயர் வந்து தொடர்ந்து ஏமாத்திட்டு வராரோ அப்படின்ற ஒன்று. யாருன்னா சூரியகுமார் யாதவ். கேப்டனா உள்ள வந்தாரு. என்னென்ன பண்ண போறாரு? ஓகே ரைட், ஆஸ் அ கேப்டனா அவர் பண்ண அதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டாலும் பேட்டரா அவரோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிற ஒரு பிளேயர். எப்படி பால் போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேயர். இந்த சீரீஸ்ல அவருக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை இருக்குது? ஏன்னா அவர் போன ஐபிஎல்ல இருந்தே நிறைய மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு அடிச்சா செஞ்சுரி இல்லைன்னா டக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இன்கன்சிஸ்டன்சி நமக்கு தெரிஞ்சுட்டே வந்தது. இப்போ அந்த அடிச்சா செஞ்சுரின்ற ஒரு இடமே வரமாட்டேந்தோ அவருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் இருக்குது. ஓவராலா சூரியகுமார் யாதவோட இன்னிங்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த இந்த சீரீஸ் மொத்தமாவே? So, அது ஒரு கன்சர்ன். இந்தியாவுக்கு வந்து இப்ப மத்த பேட்டர்ஸ் எல்லாம் நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியல இந்த லைனப்ல. பட் சூரியகுமார் யாதவ் எந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, இப்போ கேப்டனா ஒரு நம்பி ஒரு டீமை ஒப்படைச்சிருக்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அவருடைய பேட்டிங்ல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது ஏகப்பட்ட நாக்ஸ் நம்ம சூரியகுமார் யாதவ் இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஃப்ரம் த டெபியூ எடுத்துட்டோம் அப்படின்னா, அவருடைய ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டே ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு. ஆக்சுவலா 50+40+ ஆவரேஜ் இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரேட் அரௌண்ட் 170 இருந்துச்சு. ஸோ அந்த அந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது
ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் T20 பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்பர் ஒன் T20 பேட்ஸ்மேனா கூட இருந்தாரு. ம். இன்டர்நேஷனல் T20ல 4 செஞ்சுரிஸும் அடிச்சிருக்காரு. ஓவர் 3 to 4 இயர்ஸ் அந்த கேப்லயே அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒர்ஸ்டான ஃபார்ம். இந்தியாவுக்கு இப்போ ஒரு கன்சர்ன் இல்லை அப்படின்னாலும் ஒரு பெரிய சுச்சுவேஷன்ல டீமுக்கு தேவைப்படுற டைம்ல இந்த மாதிரி அவுட் ஆயிட்டு போனாரு அப்படிங்கும்போது அவர்கிட்ட இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ ம். அந்த இடத்துல வந்து இப்போ யாருமே பெருசா பேசல. பட் அந்த டைம் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ், அதாவது சோஷியல் மீடியாஸ்ல பெருசா பேசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த அந்த ஒரு விஷயம், அந்த பழைய ஃபார்மை திரும்ப கொண்டு வரணும். ம். அண்ட் திரும்ப திரும்ப ஒரு விக்கெட் சீக்கிரம் எடுக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இதர் டக் ஆர் 100 அப்படிங்கு பார்க்கும்போது அவருடைய அந்த டெக்னிக்கை வந்து ஈஸியா வந்து உடைக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துட்டு வராங்க. ஸோ ம். அந்த ஸ்லோ பால்ஸ் கொஞ்சம் போடுறாங்க. ம். அண்ட் அவருடைய அந்த அவர் எந்த ஷாட்ஸுக்கு போவாரோ அந்த ஷாட்ஸ்லயே அவரை பீட்டன் பண்றாங்க. இன்னைக்கு கூட அவர் வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு ஷாட், அந்த ஷாட்டை நம்ம நிறைய டைம் பெர்ஃபெக்ட்டா ஆடி பார்த்திருக்கோம். ஸோ அந்த ம். ஷாட் அவரை தவிர யாரும் விளையாட முடியாது அந்த ஷாட்டை. ஸோ அந்த ஷாட் நம்மளே யோசிச்சிருப்போம், அந்த ஷாட் எப்படி சிக்ஸ் போகுது. ஏன்னா அந்த அந்த ஷாட் வந்து 30 யார்ட் சர்க்கிள தாண்டதே வந்து ஒரு பெரிய கஷ்டம் அந்த மாதிரி ஷாட் அடிச்சு. ஸோ அவர் ஈஸியா அந்த ஷாட்டை பிக் பண்ணி சிக்ஸ் அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஷாட்ஸ் வந்து அவருடைய அந்த பிளஸ்ஸவே வந்து மைனஸ் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருடைய வீக் ஸ்பாட்ஸை வந்து ஸ்பாட் பண்ணிட்டாங்க. 3 to 4 இயர்ஸ் கண்டினியூஸா ஆடுறாரு அப்படிங்கும்போது நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி போடலாம் அப்படிங்கிறது நிறைய பிளான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. த்ரூ அவுட் த சீரீஸ், இந்த சீரீஸ் ஃபுல்லாவே அவரை வந்து அந்த ட்ராப்ல சிக்க வச்சு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் ஸோ இதுதான் ட்ராப் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு அவர் ஒர்க் அவுட் பண்ணும், டெக்னிக்கலா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அப்படி ஆகும்போது ஆஹ் பழைய சூரியகுமார் யாதவா பார்க்கலாம். ஸோ மேபி இனி அடுத்து IPL தான் வருது அவருக்கு. இனி எஸ். T20s இல்ல, ODI ஸ்குவாட்ல இல்ல, ம். அடுத்து T20s இல்ல. ஸோ பார்ப்போம் IPL வந்து ஒரு IPL ஆடும்போது அவருக்கு திரும்ப பழைய ஃபார்ம் கொண்டு வராரா அப்படிங்கறது பார்ப்போம். ஸோ எஸ், அடுத்த ஒரு கேப்டன் அப்படிங்கும்போது இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். ஓகே. ஸோ அப்படியே பவுலிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா, ஒருவேளை இந்தியன் T20 டீம் வந்து பும்ரா இல்லாம இயங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா முகமது ஷமி ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ரவி கிருஷ்ணா இருக்கட்டும், இந்த ஸ்பின்னிங் duo வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. த்ரூ அவுட் த சீரீஸே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் இன்னும் ரொம்ப சர்ப்ரைசிங்கா பார்த்தோம் அப்படின்னா சிவம் தூபே. என்னது, சிவம் தூபே நாங்க பவுலிங் போட்டு ஐ மீன் லைக் இங்கிலாண்டோட போன வருஷம் போன மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்டே அதுதான். சிவம் தூபே என்ன ஹர்ஷித் ராணாவோட பெட்டரான பவுலரா அப்படின்னா, இல்ல இந்த வருஷம் இந்த மேட்ச்ல வந்து ஏதோ பவுல் பண்ணி காட்டிட்டாரு போல. 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி அபிஷேக் சர்மா, நீங்க சொன்ன அந்த யுவராஜ் சிங் ட்ரெயின் பண்ண ஒரு பிளேயர், அப்படி யுவராஜ் சிங் மாதிரியே பவுலிங்லயுமே பார்ட் டைமா ஒரு இம்பாக்ட் கொடுக்குற ஒரு பவுலராகவுமே இருக்கிறாரு. மேபி லைக் இன்னும் யுவராஜ் சிங் அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி 4 ஓவர் கொடுக்கலான்ற மாதிரியா தெரியல. பட் ஸ்டில் இம்பாக்ட் கொடுக்குற மாதிரியான இன்னிங்ஸ் பவுலிங்ல இருந்து நம்ம காட்டின நம்மளால பார்க்க முடியுது. இந்த பவுலிங் லைனப் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? பும்ரா இல்லாம ஒரு ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு இந்த பவுலிங் லைனப் வச்சு நம்மளால போக முடியுன்ற மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுதா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங்க பாத்துருவோம். ஃபாஸ்ட் பவுலிங்ல இந்த சீரீஸ்ல நம்ம பெருசா ஃபாஸ்ட் பவுலிங் யூஸ் பண்ணல. ம். எல்லா மேட்சுமே ஒரு மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஆடினாங்க. ஹர்ஷீப் சிங் ஆர் எய்தர் ம். ஷம்மி ஆடினாரு. நடுவுல ஹர்ஷித் ராணா ஒரு கன்கஷனா தான் உள்ள வந்தாரு. ஸோ அண்ட் அது பார்க்கும்போது செகண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனா நம்ம ஹர்திக் பாண்டியாவை தான் நம்ம மெயினா யூஸ் பண்ணோம். ம். சோ அப்படி பார்க்கும்போது இந்த டீம் அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் லைனப்ப வச்சே இங்கிலாந்து வந்து இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலிங் வச்சுதான் நம்மள அட்டாக் பண்ணாங்க. யா. ஸோ நம்ம ஸ்பின் அவங்க ஃபாஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இந்த 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 கண்டிஷன்ஸ்லயும் நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எஃபெக்டிவா இருந்திருக்காங்க, குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ இன்னும் ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த 11 அப்படி வச்சு விளையாடும் போது எதர் பும்ரா வந்தாலும் சரி, இல்ல ஹர்ஷீப் அண்ட் ஹர்ஷித் ராணா வச்சு நம்ம அட்டாக் பண்ணாலும் சரி, ஷம்மியை வச்சு விளையாண்டாலும் சரி, இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. வெளியே எந்த எந்த ஒரு கண்டிஷன்ஸுக்கு போனாலும் விளையாடுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இந்த ஃபாஸ்ட் பவுலிங்க்கு. ஆனா அது போக நீங்க சொன்ன மாதிரி தான், இப்போ சிவம் துபே எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க கேட்ட மாதிரி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா அப்படிங்கிற மாதிரி போன போன மேட்ச் கேட்டிருந்தாங்க. பட் இந்த மேட்சுக்கு அவரே வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. ஸோ என்னன்னா ஒரு பிளேயருடைய எபிலிட்டியை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அந்த அந்த பிளேயருடைய குவாலிட்டியை வந்து செக் பண்ணாதீங்க. ஸோ ம். அவரால் போல் பண்ண முடியும், அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணுவார், அது அவருடைய எபிலிட்டி. ஸோ அதுக்கு பதிலாக தான் ஹர்ஷித் ராணா வந்து ரீப்ளேஸ் பண்ணாரு. ஸோ ம். அவர் வந்து 4 ஓவர் போல் பண்ணுவாரா, அவர் ஹர்ஷித் ராணா மாதிரி 140ல போல் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு இடம் இல்லை. ம். அவருடைய எபிலிட்டி என்னால ஃபாஸ்ட் பவுலிங் போட முடியும்.
அண்ட் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாலே அதுவும் டிஸ்மிஸ் பண்ண பிளேயர் டேஞ்சரஸா விளையாண்டு இருந்த ஃபில் சால்ட்டர் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ம். அப்படிங்கும்போது ஸோ அவரே பதில் சொல்லிட்டாரு. ம். எனக்கு இவருக்கு இவர் ரீப்ளேஸ்மெண்டா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு என் பண்ணது மட்டும் இல்லாம பட்லர் கேட்ட அந்த கேள்வி, பட்லர் டாஸ்ல சொன்னாரு நாங்க 4 இம்பாக்ட் சப்போட ஆடுறோம் அப்படிங்கிறது. ஸோ ம். அதுக்குமே வந்து ஒரு பெரிய ஆன்சர் பண்ணிட்டாரு சிவம் துபே. ஸோ ஓகே, அடுத்த அடுத்த ஒரு பெரிய டோர்னமெண்ட் வேர்ல்டு கப்புக்கு அவரை கூட இன்னொரு பவுலிங் ஆப்ஷனா கூட கொண்டு வரலாம். ஸோ அப்படிதான் நான் பாக்குறேன். ஸோ இல்ல அண்ட் ஆல்ரெடி அடுத்து ஒரு வந்து பெரிய ஸ்பின்னர்ஸ். டோர்னமெண்ட்டுக்கு நம்ம கூப்பிட்டு போய் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அதை மறந்துட்டீங்களா கிருபாகரன்? துபாய் துபாய் ஆல்ரெடி ஒரு டைம் கூப்பிட்டு போனோம் ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு. சாரி ப்ரோ. இல்ல இல்ல ஆல்ரெடி துபாய் ஹலோ. ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு நம்ம கொண்டு போயிருந்தோம். அந்த டோர்னமெண்ட்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்மளும் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் மறுபடியும் ஒரு நம்பிக்கை வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த தூபே வேற இந்த தூபே வேற. ஆக்சுவலா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அந்த தூபேக்கும் இந்த தூபேக்கும். பேட்டிங்லயும் அதுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ பவுலிங்லயும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து நல்லா போல் பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது அந்த கான்ட்ரவர்சி என் பண்ற அளவுக்கு அவருடைய பவுலிங் இருந்திருக்கு அப்படிங்கும்போது நான் ம். ஜஸ்ட் சும்மா சொன்னேன். அவருடைய பவுலிங் ஆப்ஷனா ஒரு ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது அவர் சும்மா ஒரு பவுலிங் ஆப்ஷனா யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு சூட்டபிளான ஒரு பிளேயர் தான். ஸோ அண்ட் அடுத்து அப்படியே ஸ்பின் எடுத்துட்டோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய் அண்ட் அபிஷேக் சர்மா ஒரு சைடுல வந்து இந்த யுவராஜ் சிங்கோடைய சாயல் இருக்கா அப்படிங்கும்போது இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு வந்து இந்த டாப் ஆர்டர்ஸ்ல வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை இருந்துச்சு, ரொம்ப நாளாவே இருந்துட்டு வந்துச்சு. ம். அந்த ஒரு எராக்கு அப்புறமே, டோனியோட எராக்கு அப்புறமே அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு வந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன், இன்னொரு ஸ்பின் ஆப்ஷன் அப்படிங்கும்போது ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் வெல் ப்ரிப்பேர் அண்ட் வெல் ரெடி ஃபார் த பிக் டோர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்த் பவுலிங் ஆப்ஷனை தாண்டி 6 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம ம். நிறைய ஐசிசி டோர்னமெண்ட்ஸோடைய அந்த நாக் அவுட்ஸ்ல நம்ம ஃபீல் பண்ணது. ம். ஸோ அது வந்து இப்போ இந்த ஒரு லைனப் வந்து அந்த ஒரு இதுக்கு வந்து என் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த ஒரு பவுலிங் லைனப்ல வந்து ஒரு 6 to 7 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது போக 8 ஆப்ஷன்ஸ் கூட இந்த லைனப்ல எடுக்கலாம் அப்படிங்கும்போது எஸ், இந்த பவுலிங் லைனப் நல்லா வெல் ஸ்ட்ராங்காவே இருக்கு. இருக்குது. ஓகே ரைட். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ.